ஹலோ, ஹாய். திஸ் இஸ் கண்மணி. ஆல்ரெடி பார்ட் 1ல் நான் என்னை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றியே மறுபடியும் பேச விரும்பலை. யாராவது அந்த வீடியோவை பார்க்கல, பார்ட் 1 பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி மெயினாக நான் பேசணும் அப்படின்னு நினச்ச விஷயம் வந்து என்னோடய அபார்ஷன் ஃபேஸ் தான். பிகாஸ் என் லைஃப்பில் நான் அப்படி ஒரு வலியை வந்து அனுபவிச்சதே கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அபார்ஷன்ஸ் எனக்கு அதுக்கப்புறமா கூட ஆயிருக்கு. டேப்லெட் போட்டு டியூப்பில் அதெல்லாம் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ டிலே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய அபார்ஷனுக்கு முன்னாடி நான் எப்படி கன்சீவ் ஆனேன் அப்படிங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆப் பார்த்து அதோடய ரிவ்யூஸ் பார்த்து அதை பற்றி எல்லோரும் சொல்கிறத வச்சு பிளைண்டாக சரி ஓகே அந்த ஆப்பில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி எந்த டைமில் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், என்ன சாப்பிடணும், இப்படி எல்லாமே அந்த ஆப்பில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்த ஒரு விஷயத்த பிளைண்டாக நம்பி, விச் இஸ் வெரி ராங், பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன். அதை நம்பி நான் வந்துட்டு ஒரு ஆப்பில் வந்துட்டு நம்ம அந்த ஆப்லேயே கேட்கும், உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் டேட் என்ன, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, ப்ரெக்னென்ட் ஆகணுமா, இல்லை வந்து போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸா, இல்லை பேபி இருக்கா, அந்த மாதிரிலாம் அதுவே கேட்கும், இல்லை செகண்ட் பேபியா, அந்த மாதிரிலாம் கேட்கும். அது எல்லாமே நான் வந்து கொடுத்து அந்த ஆப்பில் வந்து அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அது வந்து காட்டுது. அப்போ வரைக்கும் எனக்கு இந்த 9th டே டு 14th டே அப்படிங்கிற நாலேஜே எனக்கு கிடையாது. இந்த டேட்ஸில் தான் வந்து ஒன்றா இருக்கணும், இப்படி எதுவுமே எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது. அந்த ஆப்பில் வந்து க்ரீன் கலரில் 9th டே டு 14th டே தான் உங்களுடைய அந்த டைமு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சு பிளைண்டாக நான் ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த ஆப்லேயும் அது சொல்லியிருக்கு. அதை வச்சு நான் வந்து இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதையும் நான் வந்து இதே மாதிரி ஆன்லைனில் நிறைய பேர் வீடியோஸில் சொல்லி தான் பார்க்குறேன். பாதாம் பிசுன்னு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக குழந்தை நின்றுடும். குழந்தைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோஸ்லாம் பார்த்து நான் வந்து 2த்தையுமே ஒரே மாதத்தில் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எதனால் எதாச்சுன்னு எனக்கே தெரியாது. ஸோ நான் ஒரு மந்த் ஃபுல்லாக நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து பாதாம் பிசின் அந்த மாதிரி நட்ஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருந்தோம். பாதாம் பிசின்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்றோம். இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு எண்ணம், அது சாப்பிட்டு தான் அந்த வாட்டி நான் கன்சீவ் ஆகிட்டேன், ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து நடந்திருக்கு. அந்த ஆப்பில் நான் வந்து டேட்லாம் மானிட்டர் பண்ணி தான் ஒன்றாலாம் இருக்கும். எப்போவுமே எனக்கு வந்து என்னோடய பீரியட்ஸ் வந்து ஆன் டேட் வரும், டிலேவே ஆகாது, எதுக்காகவும் டிலே ஆகாது. 30 டேஸ்னால் 30 டேஸில் ஆகிடும். அப்படி ஒரு நாள் 2 நாள் தள்ளி போகுதுனாலே அந்த மாதம் வந்து எனக்கு ஒரு டியூப்பில் அந்த பிளாக் அந்த என்ன சொல்லுவாங்க பேபி இருக்கும், அது ஏதாவது பிரச்சனை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க, அபார்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நின்ன வாட்டி எல்லாமே நான் ஸ்ட்ரகிள்ஸை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஆன் டைம் பீரியட் வந்துடும். கரெக்டாக அந்த 30th டே வந்து வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோ ரெகுலராக இருக்கும். அந்த மந்த் வந்து எனக்கு வந்து டிலே ஆகுது. ஐ மீன் ஒரு நாள் தான். இன்றைக்கி எனக்கு வந்து 5th டே 5ன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் டேட்டு 5ன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எனக்கு வந்து பீரியட்ஸ் டேட். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆகலை. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை. பிகாஸ் ஆக்சுவலாக அவரும் வந்து இதெல்லாம் கணக்கு பண்ணுவார். என்னோடய ஆன் டேட் பீரியட்லாம் அவருக்கும் தெரியும். பட் அவர் வந்து அந்த 30th டேவை மிஸ் ஆகிறத அவர் அந்த வாட்டி கணக்கு பண்ணலை. நான் வந்து இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையில் நான் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கேன். பீரியட்ஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வந்து பீரியட் ஆகலை. அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்போது மதியானம் ஷிஃப்ட் 11:30 அப்படி போவாங்க. 2 hours வந்து ட்ராவலில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு சமைச்சு எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு காலையிலேருந்து ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு ஏன் இன்னும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. சரி நான் வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே இன்றைக்கி ஆகிடும் அப்படின்ட்டு ஆகலை. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு எப்படி ஆகிடுச்சுன்னா, நம்ம வந்து செக் பண்ணியே ஆகணும். ஆனால் இவர்கிட்ட சொன்னால் இவர் ஹர்ட் ஆகிடுவார், டபுள் லைன் வரலன்னா ஹில் கெட் ஹர்ட்டு. ஸோ அதனால்
நம்ம வந்து அவர்கிட்ட சொல்ல வேணாம், அவர் எப்படியாவது அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் அமுச்சிட்டு, நான் வந்து பக்கத்துலேயே தான் எங்களுக்கு அப்போது நாங்கள் தனியாக இருந்தோம். அப்போ பக்கத்துலேயே தான் மெடிக்கல் ஷாப்பு. போயிட்டு நான் 2 கிட் வாங்கிட்டு வந்தேன். ப்ரெக்னன்சி கிட் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். பிகாஸ் 1 நான் என்ன சொல்கிறது, சிலர் சொல்லுவாங்கள்ல கிட்டில் கூட சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் யோசித்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி நான் வந்து 2 கிட்டு வாங்கிட்டு வரேன். அப்போல்லாம் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். சரி ஓகே, அது நடக்காது, ரொம்ப நம்பிக்கையாக அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். வீட்டுக்கு வந்துட்டு யூரின் டெஸ்ட்லாம் வச்சு எடுத்துட்டேன். எடுத்தால் ஒரு 15 செகண்ட்ஸ் டு 20 செகண்ட்ஸ் தான். அப்படி அது போகிறதுக்குள்ளே நமக்கு நான் அவ்வளோ நம்பிக்கிட்டு இருக்கேன் அது வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு வந்து டபுள் லைன் காட்டுது. அப்படியே நெஞ்செல்லாம் படன்னு வருது. எனக்கு அப்படியே கை கால்லாம் விரைக்குது. எனக்கு யாருமே வீட்டில் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு பயம் வந்துருச்சு. இது உண்மையா பொய்யா, இது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம், இந்த கதி கலங்குறதுன்னு சொல்லுவாங்களா, அதை வந்து நான் செகண்ட் டைம் அப்போ தான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எப்போன்னு கேட்காதீங்க, அது சின்ன வயசில். ஸோ அப்போ தான் நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது வயிறு அந்த ஒரு மாதிரி பண்ணும்போதே எனக்கு வந்து பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை இது வந்து தப்பாக தான் இருக்கும், நம்ம தான் இன்னொரு கிட்டு வாங்கியிருக்கோமே, செக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிட்ட நான் வந்து செக் பண்ணும்போது நான் நிதானமாகவே இல்லை. எனக்கு வந்து தலையெல்லாம் சுற்றுது, எனக்கு வந்து காலெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சிக்கிட்டு என்னவோ பண்ணுது. எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு இல்லை, யாரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லது தான் நடக்கும் அப்படின்னு தட்டி கொடுக்க கூட யாரும் இல்லை வீட்டில். என் ஹஸ்பண்டும் ஒர்க்குக்கு போயிட்டாரு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பயத்தோட செகண்ட் கிட்டையும் செக் பண்ணுறேன். அப்படியே அது வரும்போது எனக்கு அப்படியே பயம். அது மனசு ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்லுதுன்னா, வந்துடாது, அது வந்து பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஆனால் செகண்ட் கிட் செக் பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்லேயே அது போய் கம்ப்ளீட் ஆகும்போதே எனக்கு வந்து லைட்டாக ஒரு கோடு தெரியுது. அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு செக் பண்ணதில் நல்லா டார்க் ஆகிடுச்சு கோடு. இது லைட்டான ஒரு கோடு வந்துடுச்சு. ஒரு 1 மினிட்லேயே அது நல்ல டார்க் லைன் வந்துடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்லணும், இது ஒரு வேளை வேற எங்கேயாவது ஃபெயிலியரில் போய் விட்டுருமா, இதை சொல்லலாமா அப்படின்னு அவ்வளோ பயம் மனசுக்குள்ளே எனக்கு. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்குள்ள, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னு. பட் எனக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது வந்து என்னோட அக்காங்க இருக்க ஒரு குரூப்பு தான். நாங்கள் 3 பேர் இருப்போம். அந்த குரூப்பில் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து பயமாக இருக்குது. லைக் இதை நான் ஏன்னா அவர் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அவர் இதை என்னவா எடுத்துப்பார், அவர் என்ன யோசிப்பார் அந்த மாதிரி. ஏன்னா இது உண்மையாக பொய்யானே எனக்கே தெரியல. 2 வாட்டியுமே டபுள் கோடு வந்துருச்சு. இது ஏன் வருது அப்படின்னு ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது. உண்மையாகவே நான் அவ்வளோ பயந்தேன். நான் அந்த ஒரு 1 மந்த் நான் அதில் ட்ராவல் பண்ணேன். அந்த 1 மந்த் வந்து ஒவ்வொரு நாளும் பதட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே தான் இருந்தேன். என் அக்காங்களுக்கு வந்து அமிச்சப்போ அவங்க தான் சொன்னாங்க, பாசிட்டிவாக தான் இருக்கும், ஏன்னா நீ 2 வாட்டியும் செக் பண்ணியிருக்க, பாசிட்டிவாக தான் இருக்கும், நீ வந்து நம்பிக்கையாக இரு, ராஜேஷ்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு என்னென்னா என் ஹஸ்பண்ட்டை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், பட் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். எனக்கு அந்த பதட்டத்தில் வந்து நான் எங்கள் அக்காங்க கிட்ட சொல்லிட்டேன். பிகாஸ் அவங்களுக்கு அதை பற்றி இன்னும் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட வந்து இல்லை நான் ராஜேஷ்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து எதுக்குமே அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. ஓ அப்படின்ட்டு இந்த ரீல்ஸ்லலாம் வர ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கிடையாது. அவர் ரொம்ப ரியாக்ட்லாம் பண்ண மாட்டார். நான் ஃபோட்டோ அமிச்சதை அவர் பார்க்கவே இல்லை ரொம்ப நேரம். அவர் வந்து பஸ்ஸில் போகிறப்ப தூங்கிடுவார். ஸோ தூங்கிட்டார் போல். ரொம்ப நேரம் கழித்து நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் அவர் ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படி அப்படின்னு அவரோட குரலில் அந்த சந்தோஷம் ஆக்சுவலாக தெரிஞ்சுது. ஸோ ஹாப்பி. ஸோ என்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சரி இப்படி இரு அப்படி இரு, நான் நைட்டு வந்துடுறேன், நீ காலையிலேயே இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை எனக்கு இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியாது, நான் இதுக்கு ரெடியாக இல்லை, ஸோ
உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். சரி நான் நைட்டு வந்துடுறேன், நீங்கள் பத்திரமா இருங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா சொல்லிட்டு அவர் வந்து ஆக்சுவலாக வச்சுட்டார். அதுக்கப்புறம் உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு 2-3 நாள் வந்து நல்லா தான் போச்சு. பட் எனக்கு வந்து மனசுக்குள்ளே அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் எனக்கு இது நடக்குமா நடக்காதான்ற பயம் தான் ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஒரு 2 நாள் கழித்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன். கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்பப்போ. முதல் நாள்லேருந்தே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இந்த இடுப்பு கிட்ட, இந்த பீரியட்ஸ் பெயின் கிடையாது, வேறு இடத்துல வந்து இந்த இடுப்பு கிட்ட எனக்கு ஒரு பெயின் வந்து வந்துட்டு போகுது அப்பப்போ. நான் ஹஸ்பண்ட்ட சொல்கிறேன் அது. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் செக் பண்ணல. அப்போது நாங்கள் என் மாமியார்கிட்ட சொல்லி நானும் என்னோடய மாமியாரும் தான் ஹாஸ்பிட்டலாக போகிறோம். பார்த்தா நாங்கள் பகலில் போயிட்டோம். எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே டாக்டர் கிடையாது, ஈவினிங் தான் வருவாங்க அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டெட்ஃபோர்ட்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், நல்ல ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்கே போய் செக் பண்ணிக்கலாம், நம்ம செக் தானே கன்ஃபார்ம் தானே பண்ண போகிறோம், அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நானும் என்னோட மாமியாரும் தான் வெயிட் பண்ணி செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அவங்களும் கிட்டில் தான் பார்ப்பாங்க. கிட்டில் பார்த்து பாசிட்டிவாக வந்துருச்சு. அப்புறம் டாக்டரும் செக் பண்ணி டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் நாள்லேருந்தே எனக்கு ஒரு ஸ்லைட் ஒரு பெயின் இருக்குது. அதே மாதிரி எனக்கு உள்ள பயம், ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அந்த எத்தனை வருஷம் 10 வருஷம் கழித்து நமக்கு கன்சீவ் ஆனால் கூட இந்த பயம் மட்டும் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். லைக் என்னோடய ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு என்னோடய அந்த ஜேர்னியில். பயந்துக்கிட்டே இருப்பேன், ஒவ்வொரு செகண்டும் கீழே படுக்க பயப்படுவேன், உட்கார பயப்படுவேன், நடக்க பயப்படுவேன், அப்படி இருந்தேன். பிகாஸ் நமக்கு கிடைக்காத ஒன்று கிடைச்சிருக்கு, இது நிலைக்குமா நிலைக்காதா, ஆல்ரெடி நம்ம சில விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம், அதனால் இது ஓகேயா அப்படின்னு ரொம்ப பயம் எனக்குள்ள. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ரைவேட்லேயும் போயிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணியிருக்கோம். ஒரு 1 வீக் 1.5 வீக்ஸ் கழிச்சு 2 வீக்ஸ் கிட்ட வரும்போது ஸ்லைட்டாக வந்து ப்ளீட் ஆகுது எனக்கு. அப்போ இன்னும் எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா ஒருவேளை இது வந்து அவ்வளோதான் போல் அப்படின்னு என்னோடய பெயின் வந்து, ஐ மீன் என்னோடய மனசில் இருக்க அந்த பெயின் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. இன்னும் ஸ்ட்ரெஸ் நான் ஜாஸ்தி ஆகிறேன். பெயின் வந்த அந்த பெயினும் அந்த ஒரு டாட் ஆஃப் ப்ளீடும் ஆன உடனே நான் ரொம்ப பதட்டமாயிட்டேன். அப்போ வந்து எனக்கு இன்னும் வயிறு வலி ஜாஸ்தி ஆகுது. நான் பதட்டம் ஆக ஆக என்னோடய வலி ஜாஸ்தி ஆகுது. அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொல்லி என்னோடய கோசிஸ்டரோட நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ப்ரைவேட்டில் தான் செக் பண்ணோம். செக் பண்ணி அவங்க வந்து 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸ்கேனில் அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டாட்டை வந்து பார்க்குறேன். அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். அது அவ்வளோ நேரம் எனக்கு அவ்வளோ வலி, பதட்டம், பயம் அதெல்லாம் இருந்துச்சு. ஒன்ஸ் டாக்டர் வந்து அந்த ஸ்கேன் ரூமில் போயிட்டு அந்த மாதிரி ஸ்கேன் வந்து ரொம்ப எனக்கு இன்னும் அந்த பதட்டம் கொடுத்துச்சு. ஆனாலும் நான் வந்து அந்த மானிட்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்தப்போ கூட அந்த டாக்டர் வந்து எனக்கு இந்த மானிட்டர்லாம் காட்டலை. இந்த டாக்டர் வந்து நான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரை திருப்பி, இங்கே பார்த்தீங்களா இதுதான் யூட்ரஸ்ஸு, இதுதான் உங்கள் பேபி அப்படின்னா இத்தனும் என்ன சொல்ல, ஒரு பீனட் சைஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பீனட் என்ன சைஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஏதோ ஒரு ஹோல் மாதிரி காட்டுறாங்க. நான் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு ஏதோ நம்ம வயிற்றுக்குள்ளே ஏதோ ஓட்டை இருக்குது போல் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா அது வந்து இதுதான் உங்கள் பேபி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கரெக்டாக இருக்கா, அது வயிற்றுக்குள்ளே இருக்கா, அந்த மாதிரிலாம் நான் கேட்குறேன். முட்டாள்தனமான கேள்விகள்லாம் அவங்கக்கிட்ட கேட்குறேன். அவங்க வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் வந்து இவ்வளோ ஆகாதீங்க, இவ்வளோ ஹெவியாக ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க, பேபி வந்து நல்லா இருக்காங்க, எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காங்க, டியூப்லலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு 5 நிமிஷம் பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போயிடுங்க, எதனாலன்னு நம்ம பார்ப்போம், ஏன் இந்த பெயின் வருது, ஏன் ப்ளீட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோம், அதே மாதிரி அடுத்தடுத்து பெயின் வராமல் இருக்க நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி எனக்கு அன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த பெயின் வந்து எனக்கு எப்படி வருதுன்னா, அன்னையிலேருந்து இன்னும் கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக வருது. எனக்கு பகலில் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் இருப்பாங்க, நைட்டில் இருக்க மாட்டாங்க. எனக்கு நைட்டில் திடீர்னு பெயின் ஆரம்பிக்குது. ஒரு 12 மணி 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைமில் பெயின் ஆரம்பிக்குது.
என் ஹஸ்பண்டும் நானும் மட்டும் தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கோன்னும் போது எங்கள் 2 பேருக்குமே ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பரவாயில்லப்பா, ப பண்ண பாரு, ரிலாக்ஸ் ஆகு, தண்ணி குடி, வெந்தயம் சாப்பிடு, இந்த மாதிரிலாம் சொல்கிற ஒரு கேரக்டர் தான். ஆனால் அந்த ப்ரெக்னென்சி வந்து எங்கள் 2 பேருக்குமே கொஞ்சம் பயம், ஒரு பதட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவரும் வந்து நான் கேட்ட உடனே என்னை உடனே நடுராத்திரி ஆனாலும் சுற்றி சுற்றி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மிட் நைட்டில் போயிட்டு நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் ஏறும், பகல் வந்துடுவோம், தூங்குவேன். அதோட மறுபடியும் மதியானம் ஒரு வாட்டி பெயின் வரும், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போவோம், ட்ரிப்ஸ் ஏற்றுவோம், சாயந்தரம் வருவேன், தூங்கிடுவேன், நைட்டு வரும். இப்படி ஒரு 4 நாள் தொடர்ந்து நைட்டும் காலையிலையும் கை மாற்றி மாற்றி ட்ரிப்ஸ் ஏற்றுறோம். ஆனால் ட்ரிப்ஸ் ஏற்றுறா எனக்கு வலி சரியாக போயிடுது. அப்போது 4வது நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் வந்து டாக்டர் சொல்கிறாங்க, நம்ம இன்னொரு வாட்டி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் எடுத்தது, இது வேறு ஹாஸ்பிட்டல், மதர்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த டாக்டர் வந்து நம்ம இன்னொரு வாட்டி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம், நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ காலையில் நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு ஸ்கேனுக்கெலாம் ரெடி ஆகிட்டோம். பிளாடர் ஃபுல்லாக ஒரு ஸ்கேனு, பிளாடர் இல்லாமல் ஒரு ஸ்கேனு, அப்படி இப்படின்னு எடுக்கிறாங்க. எனக்கு பிளாடர் வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு இதுதான் அப்படின்லாம் சொல்லிட மாட்டாங்க இல்லையா. அப்போது பிளாடர் ஃபுல் ஆகிட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க, மறுபடியும் எம்டி ஆகிட்டு வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. எதுவுமே சொல்லவே மாட்டாங்க என்கிட்ட. எனக்கு பக்குங்கிறது என் ஹஸ்பண்ட் வெளியவே தான் உட்காந்துருக்காரு லீவ் போட்டுட்டு. எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, எதையும் சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிற பயம் ஜாஸ்தியாகுது. மறுபடியும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு வாங்க, ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்றாங்க. ஐயோ! அப்புறம் தண்ணி குடிக்க அப்பப்போ வலி வேறு. அப்பப்போ போய் நான் படுத்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்ஸ் ஏற்றிப்பேன், அப்படியே வந்து படுப்பேன், அப்படியே அங்கேருந்து அப்படியே ஸ்கேனுக்கு போவேன், அப்படியே அங்கே போய் ட்ரிப்ஸ் ஏற்றிப்பேன். அப்படி அன்றைக்கி ஹோல் டே அவ்வளோ கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 3 o'clock 4 o'clock போல் ஒருத்தர் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஹி வாஸ் டெல்லிங் லைக், காணோம், எங்கே குழந்தைய காணுமே அப்படிங்கிற மாதிரி வாஸ் டெல்லிங். நான் வந்து அப்படியே எனக்கு பக்குன்னு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? இதுக்காக தான் நான் வந்து இந்த 2-3 வாரம் நான் இதுக்காக தான் பயந்தேன். இப்போ நான் இதை எப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, சரி இன்னொரு வாட்டி வந்து எம்டி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வெளியே போனோன்னே என் ஹஸ்பண்ட் கேட்பார் என்ன சொன்னாங்க அப்படின்னு. நான் அவர்கிட்ட பயமாக இருக்குது அவர்கிட்ட சொல்லவே. ஆனாலும் இல்லைப்பா எம்டி பண்ணிவிட்டு மறுபடியும் வர சொன்னாங்க அப்படின்ட்டு அவர் மறுபடியும் போய் உட்காந்துடுறாரு. நான் பிளாடர் எம்டி ஆனதும் மறுபடியும் போய் ஸ்கேன் எடுக்கிறேன். அப்போ வந்து அவங்க அந்த ரூமில் வச்சே உங்களோட டாக்டர் யாரோ அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், அவங்க தான் இதுக்கு மேலே உங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்த உடனே நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன், அப்பா அவர் வந்து கரு இல்லைன்னு சொல்கிறாங்க, காணோன்னு சொல்கிறாங்க அப்படின்னதும். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு சின்ன சின்ன ஸ்பாட்டிங் அப்பப்போ ஆகிட்டே இருக்குது. ஸோ அது எப்படி என்னன்னுலாம் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. இப்போ ஸ்பாட்டிங் ஆகிட்டே தானே இருக்குது. அதுக்கு தான் நான் அந்த 1 வாரம் ஃபுல்லாக ட்ரீட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ பண்ணியும் அன்றைக்கி அந்த கரு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப அவ்வளோ அழுகுறேன். அன்றைக்கி தான் எங்கள் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இல்லை என்னால் முடியலம்மா நீங்கள் வாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி, எங்கள் அம்மாவும் ஆன் த வே வந்துட்டுருக்காங்க என்னை பார்த்துக்கிறதுக்காக. ஏன்னா ஹஸ்பண்ட் தனியாக சமாளிக்கிறாரு லீவ் போட்டுட்டு அப்படின்னு என்னை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கி தான் இந்த ஸ்கேனிங் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போது எனக்கு பார்த்த டாக்டர் வந்து வைஷ்ணவி மேம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பேஷண்ட் வந்து ஸ்கேன்லாம் நான் காலேருந்து பண்ணிட்டோம், இந்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது அவங்க மறுபடியும் ஒரு வாட்டி கிட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நான் வந்து கிட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ பயம், ஐயோ இப்போ டபுள் கோட் வரணுமேன்னு. யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், நல்லா தண்ணிலாம் குடிச்சிட்டு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன், டபுள் லைன் வருது. டபுள் லைன் வந்தது, அப்பா என் ஹஸ்பண்ட் அப்படியே பாத்ரூம் வாசல்லே நிற்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் லைன் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்பா அப்போனா இருக்குன்னு தானே அர்த்தம், ஸ்கேனில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நாங்களே எங்களை ஒருத்தர் வந்து தேர்த்திக்கிறோம். அப்போது அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க டபுள் லைன் வந்துருச்சு அப்படின்னு. அவங்க வந்து ஒரு பிளட் டெஸ்ட்லாம் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னொரு பிளட் டெஸ்ட்டை நாளைக்கு எடுத்துக்கலாம், ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு காலைல சீக்கிரம் வந்துட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்.
வீட்டுக்கு போனால் நைட் அதே மாதிரி ஒரு 2 மணி அந்த மாதிரி டைமில் மறுபடியும் வலி. அதுக்குள்ளே எங்கள் அம்மா ரீச் ஆகிட்டாங்க வீட்டுக்கு. எங்கள் அம்மா வரும்போது என்னால் பேசக்கூட எங்கள் அம்மாவை நான் வாங்கன்னு கூட சொல்லலை. நான் அவ்வளோ டயர்டில் படுத்திருக்கேன். எங்கள் அம்மா வந்து என் பக்கத்தில் படுத்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கீழே படுத்திருக்காரு. அன்றைக்கி நைட் எனக்கு பயங்கர வலி. 2 மணி போல் எங்கள் அம்மா கிட்டே நான் எங்கள் அம்மாவை தட்டி தான் இப்போ என் பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருந்தால் சொல்லியிருப்போம். பக்கத்தில் எங்கள் அம்மா இருக்காங்க. நான் வந்து எங்கள் அம்மாவை எழுப்பி இந்த மாதிரி எனக்கு வலிக்குது மம்மி மறுபடியும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை குட்டி பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, படு, அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணி குடி, பக்கத்தில் தண்ணி இருக்குது பாரு, குடி, இப்படி திரும்பி படு, அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எங்கள் அம்மா மேலே எனக்கு கோவம் வருது. ஏன்னா என் ஹஸ்பண்ட்டை நான் இதை சொல்லியிருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் நேரம் என்னை கூட்டிகிட்டு போயிருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க என்ன இவ்வளோ ரிலாக்ஸ்டாக இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு எங்கள் அம்மா மேலே கோவம் வருது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக இறங்கி என் ஹஸ்பண்ட் கீழே இருக்கார். எழுப்பிப்பா எனக்கு வலிக்குது, மறுபடியும் வலிக்குது அப்படின்னும் அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டே என்னை தட்டி கொடுத்துட்டே நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்க வைக்கிறாரு. மறுபடியும் எனக்கு காலையில் ஒரு 5 மணி 4:30 மணி 5 மணிக்கு மறுபடியும் அதே மாதிரி பெயின் வருது. ஹாஸ்பிட்டல், ஏன்னா இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிறதுனால நான் நைட் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலே போகல. காலையில் ரொம்ப வலி வருது, என்னால் தாங்க முடியல. எங்கள் அம்மா வந்து வெந்தயம் மோர் என்னென்னவோ கொடுக்குறாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அவங்க இதை கொடுங்க அதை கொடுங்கன்றாங்க, எல்லாமே எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு அந்த வலியும் பெயினும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நான் ஹாஸ்பிட்டல் போயிடுறேன், இப்போ கொஞ்சம் வலி கம்மியாக இருக்குது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் நான் படுத்துக்கிறேன், எனக்கு நான் போயிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நெகட்டிவாக பேசினேன். அப்போது பயத்தில் எங்கள் அம்மாவும் சரி ஓகே கூட்டிகிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் நான் அங்கே தான் போய் தூங்கினேன். ட்ரிப்ஸ் ஏற்றல, எதுவுமே ஏற்றலை. ஹாஸ்பிட்டல் போயிடணும் எனக்கு, அவ்வளோதான், எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். அங்கே ட்ரிப்ஸே எனக்கு ஏற்றாதீங்க, டாக்டர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நான் இங்கே படுத்துக்கிறேன், எனக்கு தூங்க முடியல, வலிக்குது வீட்டுக்கு போனால் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களும் என்னை வந்து ரொம்ப பேஷன்ஸாக எதுவுமே ட்ரிப்ஸ் ஏற்றலை, என்ட்ரி போடல, எதுவுமே போடல, அவங்க தூங்கட்டும்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க. அப்புறம் டாக்டர் வந்து 10 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து காமிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, இது வந்து நம்ம அபார்ட் பண்ணிடணும், ஹார்ட் பீட் வந்து வீக்காக இருக்குது, அதனால தான் ஸ்கேனில் தெரியல, அவங்களுக்கு ஸ்பாட்டிங் இருந்திருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம், ஆனாலும் இது வந்து நடந்திருக்கு, ஸ்பெர்ம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்திருக்கணும், அதனால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, என் ஹஸ்பண்டு நானும் எங்கள் அம்மா 3 பேர் தான் இருக்கோம். எனக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அப்படியே நான் என் ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அவர் அழலை எதுவுமே பண்ணல, அப்படியே நிற்கிறாரு. யாருக்குமே அந்த மாதிரி ஒரு அபார்ஷன் நடக்கவே கூடாது. அபார்ஷன்னா வராமலே இருந்துடலாம், ஆனால் அபார்ஷன் மட்டும் ஃபேஸ் பண்ணிடவே கூடாதுன்னு அப்போ தான் டிசைட் பண்ணேன். பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம் அது. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 1 இயர் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த அபார்ஷன்னால். 1 இயர் எனக்கு அதோட ஞாபகம் இருந்துச்சு. நமக்கு வந்து மயக்க ஊசி போட்டுருவாங்க, எல்லாமே தான். ஆனால் நமக்கு ஆப்வியஸாக நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம உடம்பு பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும். நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை யோசிக்க இன்னும் பதட்டம், இன்னும் பயம், அதெல்லாம் இன்னும் அதிகமாகும். என்னோடய அபார்ஷனுக்கு ஃபஸ்ட்டு காரணமே என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸும் என்னுடைய இந்த பயம் பதட்டம் இதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த பதட்டத்தையும் மட்டும் விட்டுட்டாலே எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. அந்த அபார்ஷன்லேருந்து நான் வெளியே வரவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 1 வீக் கிட்ட நான் எங்கள் இன்லாஸ் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம். நான் வந்து இயல்பாக என்னால் இருக்க முடியல. நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போ எனக்கு முடி கம்மி தான். நான் அப்போ வந்து நான் முடி கட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ நம்ம இப்படி தலை வாடுறோம் அப்படின்னா இவ்வளோ முடி வரும். எனக்கு ஒரு வாட்டி நான் தலை வாரினேன்னா இவ்வளோ முடி வரும். இவ்வளோ முடி இப்படி இழுத்தாலே முடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தா எனக்கு முடி வராது. அப்போ வந்து இப்படி தொடவே எனக்கு பயமாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், பாருப்பா எல்லா இடத்துலையும் முடி அப்படி சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து போயிட்டே இருக்கும் முடி. ஒரு டெலிவரியை கூட நம்ம வந்து சமாளிச்சிடலாம், ஆனால் அபார்ஷனை சமாளிக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டம், பெயின், நம்ம வந்து நமக்கு காமிச்சிருவாங்க எல்லாமே. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம், நம்ம வந்து போயிடலாம், ஹாஸ்பிட்டலுக்குன்னு போயிடலாம், எது நடந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமுமே எனக்கு அப்போ தான் வந்துச்சு.
பிகாஸ் நம்ம வீட்டில் சும்மா வெட்டியாக சரி ஆகட்டும் அப்படின்னு ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு வீடியோஸையோ பார்த்து டிசைட் பண்ணுறதை விட இது வந்து பெட்டர். டாக்டருக்கு போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நான் வந்து கிட்டத்தட்ட 6-7 மந்த்ஸ் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாமே பண்ணியிருக்கேன். அதுலலாமும் எனக்கு சில கசப்பான அனுபவங்கள் தான் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி போனேன், அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, அங்கே நான் என்ன நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணேன், அடுத்தது நான் ஏன் ஹாஸ்பிட்டலில் மாற்ற போகிறேன், ஸோ அது எதனால் ஏன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஜேர்னியில் கண்டிப்பாக நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட நான் இருக்கேன், ஏன் கூட நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ணுவோம். பாய்.